நல்லா காரசாரமான சிக்கன் குழம்பு ஈஸியாக நிறைய மசாலா பயன்படுத்தாமல் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் யாராக இருந்தாலும் ஈஸியாக பண்ணுற மாதிரி காமிக்கிறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விலாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்குங்க. இனி லேட் பண்ணாமல் இந்த டேஸ்டி ஸ்பைசி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேங்க. இதுக்காக 1 கிலோ சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீட்டாக வாஷ் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும். இதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை கூட கட் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய், இதுலேயே 2-3 பட்டை கிராம்பு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுட்டு இந்த வெங்காயம் பீசஸ் பச்சை மிளகா பீசஸ் கூட போட்டுருங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு இதெல்லாம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி வதங்கிடணும். இப்போ இதிலேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதிலிருந்து பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 2-3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை சேர்த்துக்கணுங்க. நீங்கள் சாப்பிட்ற காரத்தை பற்றி இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கணுங்க. ஒரு 50 ml தண்ணியை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு நல்லா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலுக்கு திரட்டி வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மூடியை எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கணுங்க. தயிர் சேர்க்கும் போது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா அடியிலிருந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இதுலேருந்து தண்ணியெல்லாம் இந்த மாதிரி செப்பரேட் ஆகும். இப்போ இதிலேயே ஒரு குட்டி டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியாக வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனலுங்க, சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நிறைய மசாலா இல்லாமல் சிக்கனை மேரினேட் பண்ணாமல் சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நீங்கள் கூட விரும்புவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.